19ஆம் நூற்றாண்டில் ஒரு கிறிஸ்தவ குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு டிஸ்பென்சேஷனல் போதகம்னு வந்து தவறாக கிறிஸ்துவுடைய ஆட்சியை பற்றி போதிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு தெரியல. அவர் பரத்துக்கு போனவர் உக்காந்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆட்சி எப்போ ஆரம்பிக்கும்? 1000 வருஷம் அரசாட்சி சபை ரகசியமாக போயிடும். அதுக்கப்புறம் தான் அவருடைய அரசாட்சி வருமா. அவர் திருப்பி திருப்பி சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அதை விட மேலான ராஜ்யம், சகலத்தையும் ஆளும் ராஜ்யம், உயர்ந்த ராஜ்யம், என் ராஜ்யம் திருப்பி திருப்பி சொன்னாலும் அந்த யூதர்கள் உள்ள இல்லை, நீங்கள் ராஜாவாகணும். இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இந்த டிஸ்பென்சேஷனல். நீங்கள் ராஜா பண்ணுவோம், அட்லீஸ்ட் 1000 வருஷமாவது ஆயிடுங்க, 1000 வருஷமாவது நீங்கள் ராஜாவாக இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த போதகத்தை திணிச்சு கிறிஸ்துவுடைய இப்போ நடக்கிற மாபெரும் மத்தியஸ்த ஆட்சியை கம்ப்ளீட்டாக நம்ம நிராகரிச்சிட்டாங்க.